சியா சீட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கார்டனை டெக்கர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என்கிட்ட இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பாட் இருந்ததுங்க. அதில் சியா சீட்ஸை வந்து நல்லா சோக் பண்ணி இந்த மாதிரி க்ரோ பண்ணோன்னே 7 டேஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிக்சர் கிடச்சிது. இந்த மாதிரி நல்லா நீங்கள் சோக் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப லூஸியாக ஜெல் மாதிரி இருக்கும்போது பாட் மேலே அப்ளை பண்ணிடுங்க. நல்லா ட்ரை ஆனோன்னே டெய்லியும் வாட்டர் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்யூட்டாக வந்து வளர்ந்துடும். இது மைக்ரோ கிரீன்ஸும் கூட இந்த மாதிரி நம்ம சியா சீட்ஸை க்ரோ பண்ணி சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வைக்கும்போது சியா சீட்ஸ் பற்றி அவேர்னஸ் கொடுக்கலாம். ஏன்னா சியா சீட்ஸில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அப்போ இது ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி க்யூட் டாய்ஸில் வந்து நம்ம சியா சீட்ஸ் வளர்க்கும்போது அது பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நான் ரொம்ப கம்மியாக க்ரோ பண்ணேன், ரொம்ப டென்ஸாக வந்து க்ரோ பண்ணல. பார்க்குறக்கே அழகாக இருந்தது, க்யூட்டாக. இதை சாப்பிட்றதுக்கு வேறு எறும்பு வேறு இருந்தது. இன்றைக்கி வந்து என்னோடய பேபியோட பர்த்டே, அதனால் என்ன பண்ணேன், இந்த சியா சீட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி டெக்கர் பண்ணி இதோட வைக்கும்போது அதுவும் க்யூட்டாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த மாதிரி உங்கள் கிட்ட ஃப்ராக் மாதிரி, டாகி மாதிரி, பாட்டில் ஷேப்பில், பம்கின் ஷேப்பில் எது மேலே வேணாலும் நீங்கள் ஷோக் பண்ணி க்ரோ பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி சியா சீட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? சியா சீட்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா? அதோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க.